இப்பொழுது புறப்பட்டு செல்ல வேண்டும் தம்பி. தாயினுடைய ஆலயத்திற்கு செல்வம் என்பதாக மலர்களை பறித்து செல்ல வேண்டும். எப்படிப்பட்ட மலர்களை பறிக்க வேண்டும் என்றால், நமது தாயினுடைய பாதத்திற்கு தம்பி தகுந்ததோறு மலர் எடுப்போம். தாயினுடைய பாதத்திற்கு அண்ணன் தகுந்ததோறு மலர் எடுப்போம். அன்னையுடைய பாதத்திற்கு தம்பி ஆனை மோது மலர் எடுப்போம். தாயினுடைய பாதத்திற்கு அண்ணன் தகுந்ததோரு மலர் எடுப்போம். அன்னையுடைய பாதத்திற்கு தம்பி ஆனை மோது மலர் எடுப்போம். அன்னையுடைய பாதத்திற்கு தம்பி மலர் எடுப்போம். தாய்க்கு இப்படிப்பட்ட மலர்களை சேகரிக்க எங்கு செல்ல வேண்டும்? அதோ பாருங்கள், தாயினுடைய நந்தவனம் மார்க்கமாக செல்ல வேண்டும். போகலாம். நந்தவனம் செல்வம் மாட்டாம், செல்வம் மாட்டா தம்பி ரொம்ப தம்பி சொன்னே, தம்பி சொன்னே. நந்தவன செல்வம் மாட்டா, செல்வம் மாட்டா நாமா நந்தவனம் செல்வம் மாட்டாம், செல்வம் மாட்டா தம்பி ரொம்ப தம்பி சொன்னே, தம்பி சொன்னே. நந்தவன செல்வம் மாட்டா, செல்வம் மாட்டா நாமா தம்பி சொன்னே. தாயாருடைய நந்தவனம் வந்து விட்டோம் அல்லவா? இந்த நந்தவனத்தில் இருக்கிற மலர்களை எல்லாம் எப்படி பறித்து செல்ல வேண்டும்? பறிக்க வேண்டும். எப்படிப்பட்ட மலர்கள் என்றால், தோட்டம் மடை தீரந்து தம்பி பொன்னை கட்டி பூவேடுப்போம் பூவேடுப்போம். தோட்டை மடை தீரந்து அண்ணா தோட்ட கட்டி பூவேடுப்போம் பூவேடுப்போம். வாரி மடை தீரந்து தம்பி பொன்ன லட்சம் பூவேடுப்போம் பூவேடுப்போம். வேலி தூரந்து மதி துறந்து மதி நம்ம விரித்தாதோர் மலர் எடுப்போம் மலர் எடுப்போம். தப்பி செட்டு தாயாருக்கு தோட்டம் மடை திறந்தும் வேலி மடை திறந்தும் மலர்களை சேகரித்திருக்கிட்டோம். அப்படியே இருந்தாலும் தம்பி, கையாலே மலர் எடுத்தால் தம்பி காம்பலகி போகுமாடா தம்பி சின்னே. கையாலே மலர் எடுத்தால் காம்பலகி போகுமாடா அந்த அண்ணா. விரலாலே பூவெடுத்தால் தம்பி விரலகி போகுமாடா தம்பி சின்னே. விரலாலே மலர் எடுத்தால் தம்பி வேரழுகி போகும் மாடா தம்பி சின்ன. கையாலே மலர் எடுத்தால் காம்பலைக்கு போய்விடும். உண்மை. விரலாலே பூவெடுத்தால் வேரலுக்கு போய்விடும் அல்லவா? ஆகையினால் மலர்களை எப்படி சேகரிக்க வேண்டும்? ஒரு தங்க ஊசி கொண்டல்லவோ தம்பி தாயாருக்கு மலர் எடுப்போம். தங்க ஊசி கொண்டல்லவோ அண்ணா தாயாருக்கு மலர் எடுப்போம். வெள்ளி ஊசி கொண்டல்லவோ தம்பி விதவிதமாய் மலர் எடுப்போம். வெள்ளி ஊசி கொண்டல்லவோ அண்ணா விரல்களால் மலர் எடுப்போம். வெள்ளி ஊசி கொண்டல்லவோ தம்பி விரித்ததோரு மலர் எடுப்போம். தப்பி சட்டு வெள்ளி ஊசியினாலும் தங்க ஊசியினாலும் மலரை சேகரித்திருக்கிறவல்லவா? சேகரித்திருக்கிறோம். இருந்தாலும் தம்பி, நம்முடைய தாயாருக்கு இன்னும் பல மலர்களை சேகரிக்க வேண்டும். எப்படிப்பட்ட மலர்கள் என்றால், எப்படி தம்பி மல்லிகை
மல்லிகை மலரெடுப்பு மலரெடுப்பு மல்லிகை மல்லிகை மலரெடுப்பு மலரெடுப்பு மாதாவின் பாதத்திற்கு தம்பி சொன்னேன் மாதாவி மாதாவின் பாதத்திற்கு பாதத்துக்கு அள்ளி நல்ல மலரெடுப்பா மலரெடுப்பா மல்லிகை மல்லிகை மலரெடுப்பு மலரெடுப்பு அன்னையின் பாதத்திற்கு தம்பி சொன்னேன் தாயாருக்கு நீர் எடுப்போ நீர் எடுப்போ சொன்னேன் நம்முடைய தாயாருக்கு அல்லி முல்லை மலர் என்று சொல்லக்கூடிய அநேக ஜாதி மலர்களை சேகரித்து விட்டோம். இருந்தாலும் தம்பி தாய்க்கு சேர வேண்டிய மலர்கள் அதோ பாருங்கள் எட்டாத உயரம் எவ்வளவு எட்டாத உயரத்தில் இருக்கிறது. எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எப்படி சேகரிக்க வேண்டும் எப்படி சேகரிக்க வேண்டும் இதோ தெரிவிக்கிறேன் தம்பி தம்பி எட்டாத மலர் எல்லாம் மலர் எல்லாம் எட்டாதை எட்டாத மலருக்கெல்லாம் மலருக்கெல்லாம் எனி வைத்து மலரெடுப்பா மலரெடுப்பா எணி வச்சு மலரெடுப்பா மலரெடுப்பா பட்டாத மலர் எல்லாம் மலர் எல்லாம் பட்டாத மலருக்கெல்லாம் மலருக்கெல்லாம் வரண வைத்து மலரெடுப்பா மலரெடுப்பா நம்ம பண்ணு கட்டி நீர் எடுப்போ நீர் எடுப்போ நம்முடைய தாயாருக்கு எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எண்ணி வைத்து மலர்களை சேகரிக்க வேண்டும். பத்தாவது மலருக்கெல்லாம் பரணி வைத்து மலர்களை சேகரிக்க வேண்டும். தம்பி சொன்னேன் தாயினுடைய பாதங்களை கழுவதற்காக அநேக தீர்த்தம் வேண்டும். ஆகட்டும். அந்த தீர்த்தத்தை எங்கு சென்று எடுத்து வருவது? எங்கு செல்ல வேண்டும்? எங்கு புறப்பட வேண்டும் என்றால் இந்த காஞ்சிபுரத்தை விட்டு மல்லோ தம்பி காவிரி தான் போபமாடா. காஞ்சிபுரத்தை விட்டு காவிரி போபமாடா. பலடையாய் நாம் நடந்து தம்பி கட்டழகன் போபமாடா. கண்ணை விட்டு போபமாடா. தம்பி சொட்டு இருவருமே காஞ்சிபுர கம்ப நதிக்கரையை விட்டு இப்பொழுது புறப்பட்டு எங்கு வந்திருக்கின்றோம்? எங்கு? காவிரி ஆற்றிற்கு வந்துள்ளோம் அல்லவா? இந்த காவிரி ஆற்றை பார்த்தவுடன் தம்பி வேட்டைகள் ஆடிய காரணம் தம்பி சட்டே வேட்டைகள் ஆடிய காரணத்தினாலும் நந்தவனத்தை சென்று மலர்களை பறித்து வந்த காரணத்தினாலும் உடம்பு முழுவதும் அசோசையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரிலே சற்று நீந்தலை விளையாடி விட்டு ஆடி விட்டு செல்வோம். பிறகு நம்முடைய தாயாருக்கு தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட போகலாம். இந்த நீரை பார்த்தவுடன் எப்படி இருக்கிறது தம்பி? இந்த அகலை விட்டு கங்கையில் தம்பி நாம் குமலை விட்டு நீராடுவோம் தம்பி சின்னி அகரி விட்டு பறையிலே எங்க நன்னா அமர்த்தியில் விட்டு நீராடுவோம் எங்க நன்னா அங்கே போட்டுகிற கங்கையிலே தம்பி நாம் இருவருமே நீராடுவோம் தம்பி சின்னி ஓடுகிற நீரிலையும் அண்ணா நம்ம தூண்டி விட்டு நீராடுவோம் அண்ணா அங்கே அண்ணன் மாறும் தம்பி சின்னி ஆல நல்ல தண்ணீரிலே நீராடுவோம் அண்ணா மாறு எந்த நன்னா நம்ம தீயில் விட்டு நீராடுவோம் எந்த நன்னா. தம்பி செட்டு ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தால் நீரிலே எவ்வளவு நேரம் வேண்டாம் ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றான். இருந்தாலும் தம்பி இப்பொழுது உடனடியாக தாயாருக்கு தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டும். போகலாம். எப்படி எடுக்க வேண்டும் என்றால் எதை கொண்டு எடுக்க வேண்டும்? எதை கொண்டு? தாயார்
எடுப்போம் தாயாருக்கு ஜலம் எடுப்போம் தாயாருக்கு தங்க குடத்தால் தீர்த்தத்தை எடுத்து சென்றாலும் தல நன்னனானே நானே வெள்ளி கூட தன்னெடுத்து வித விதமா ஜலமெடுப்போமா வெள்ளி கூட தன்னெடுத்து தம்பி தங்க குடத்தாலும் வெள்ளி குடத்தாலும் நீர்களை சேகரித்து விட்டோம். இருந்தாலும் தம்பி தாய் குழந்தைகளை காணவில்லை என்று தவித்த வண்ணமாக இருப்பான். தாயிடத்தில் கூறாமல் அநேக தூரத்தை கடந்து வந்து விட்டோம். ஆகையினால் தம்பி இந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டும் அல்லவா? எப்படி புறப்பட வேண்டும் என்றால் இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு தாயை நினைத்த வண்ணமாகவும் நம்முடைய தந்தை சிவபெருமான் நினைத்த வண்ணமாக புறப்பட வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? எப்படி புறப்பட வேண்டும் என்றால் தீர்த்தமதை தான் சுமந்தி தம்பி தீர்த்தமதை தான் சுமந்தி தம்பி தாயுடைய திருவாடியை காண்பதற்கு தான் சுமந்தி நம்ம தனி கொண்டு போக மாட்டா தாயாருக்கு. தாயாரை நேத்தவனமாகவும் தந்தையை நேத்தவனமாக தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதோ பார்த்தாயா நம்முடைய தாயாரினுடைய ஆலயத்துக்கு அருகாமை வந்து விட்டோம். உண்மைதான் தம்பி. இருந்தாலும் தாயினுடைய ஆலயத்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஊர் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதனால் இப்பொழுது தெரிவிப்பு தம்பி, தாயினுடைய ஆலயமாகப்பட்டது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நான் அறிய நீ அறிவாய். இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவருமே அறிய வேண்டும் அல்லவா? அறிய வேண்டும். எடுத்துரைப்போமே, புறப்பட போகலாமே. ஆகையினாலே ஆலமரம் என்பது மரம் என்பது அம்மனோட ஆலயமா ஆலயமா மரம் என்பது அம்மாவோட ஆலயமா ஆலயமா கைதண்டியால மரம் தொடைதண்டியால மரம் அல மரம் விழுது பாதினாயிரம் ஆயிரமா தொடைதண்டியால மரம் அல மரம் விழுது பாதினாயிரம் பதினாயிரம் உச்சி சடையிலதான் சடையிலதான் அங்கே ஒரு குருவி கூடு கட்டு உச்சி சடையிலதான் சடையிலதான் ஒரு குருவி கட்டு கூடு கட்டு பக்க சடையிலதான் சடையிலதான் அங்கே பலகுருவி கூடு கட்டும் தாயாருக்கு பலகுருவி கூடு கட்டும் ஆல
மரம் என்பது நம்ம தாயி அன்ன காமாட்சியினுடைய ஆலயம். உண்மை. ஒற்றை சடையிலே ஒரு குருவி கூடு கட்ட, பக்க சடையிலே பழைய குருவி கூடு கட்டும். காசிக்கு செல்லக்கூடிய அனைவரும் நம்முடைய தாயாருடைய ஆலயம் வந்து போகாமல் போவார்கள். சற்று நேரம் இளப்பாரி சென்றாதான் காசிக்கு செல்ல வேண்டிய வேலையை முடியும். உண்மை. ஆகையினால் தம்பி நம்முடைய தாயினுடைய ஆலயத்தை பற்றி வர்ணித்துக் கொண்டிருந்தால் கொண்டே இருக்கலாம். ஆகையினால் தம்பி நாம் இருவருமே தனித்து சென்றால் நாம் நினைத்து வந்த காரியமாகப்பட்டது நிறைவேறாது. தாயை பார்க்க செல்வதாக இருந்தால் தன்னுடைய மகனாகப்பட்டவர் செல்ல மகன் அம்மையப்ப காரனை அழைத்த வண்ணமாக புறப்பட வேண்டும். அப்படியே அழைத்து வருவோமே. ஆகட்டும் தம்பி. அம்மையப்ப காராளனே காராளனே நீதா அருமையுள்ள என்பி ரவி அம்மையப்ப காலாரானே காலாரானே நீதா அருமையுள்ள பூசாரியே என் வீரப்பே. அங்கே உண்மையுள்ள பூசாரியே நீதா ஓடி வர வேண்டுமையா வேண்டுமனா. அருமையுள்ள பூசாரியே நீதா ஓடி வர வேண்டுமாடா காராளனே. கதமுத்து தானலையே நீதா கட்டலக வாருமடா தொட்டியது தானலதே நீதா மகன ஓடி வாடா ஓட்டம் பெருநடையா நீதா ஓடி வடா அம்மையப்பா காராளனே. ஓட்டம் பெருநடையா நீதா ஓடி வடா ஓட்டம் பெருநடையா ஓடி வர வேணும் ஐயா காராளனே. ராகவா ஐயப்பா நான் இருக்கிற கதிய பாரப்பா. கைய பாரப்பா ராகவா அப்பா ராகவா ஐயப்பா நான் இருக்கிற கதிய பாரப்பா. அடே ஏப்பா ஈ முக்கியதடா வாவி. நான் என்ன செஞ்சேன் என்னடா செஞ்சேன் நானு என்னதான் செஞ்சியோ. அடே நான் என்ன செஞ்சேன் நான் என்ன குறைகள் செஞ்சேன். எத்தனை நன்மை செய்யிருக்கு தெரியுமா. என்ன நன்மை செஞ்சிருக்கேன். இந்த ஊரில் எல்லாம் என்ன கண்ட ஒரு காலத்துல எஜமான் வருகிறார் வாரி கொடுக்கு வள்ளல் வருகிறார் சொல்லிய இதை பிடிச்சு வருவாங்களே. ஏய் என்னை பிடிச்சுக்கிட்டு பத்திரத்தை கையில் வச்சுட்டு ஓட்டமா ஓடிவாராங்க. ஏடு தெரியுமா 125 ரூபாய்க்கு வட்டிக்கு கொடுத்தேன். இது குற்றமா? அடப்பாவி பணம் இல்லாதவங்களுக்கு பணத்தை கொடுத்து காப்பாற்றுனே அது குற்றமா? கருப்பணி பெண்ணை கதற கருப்பளிச்சு அது குற்றமா? குற்றமல்லவா அது? என்னடா குற்றம் போய் குற்றமல்லவா? என்ன குற்றம்? அப்புறம் ஏய் பெற்ற பிதாய் என்று பாராம அதிலேயே போட்டு மிதிச்சேன் அது குற்றமா? அதனாலதான் காலு மொண்டியா கிடக்கு. வாயிலேயே மிதிச்சு அது குற்றமா? கூட பிறந்த பிறப்பென்று பாராமல் குட்டிமையை பிடிச்சு இழுத்து போட்டு அதுல மிதிப்பு அது குற்றமா? கள்ளத்துல இப்படி எல்லாம் நிறைய நல்லது செஞ்சிருக்கிறேன். கடவுளே இதாப்பா சொன்னேன். அப்பா முருகா அதி மாத்திட்டாங்களா? நீ மாத்தாத. ஐயோ அப்பா ஐயோ. ஆறு பாப்பா இல்லடா ஐயப்பா. அததான்ப்பா சொன்னேன். தாயே சூசுவரி தாயே ஈஸ்வரி எல்லாம் மாத்தி போட்டாங்க. நீ மாத்தாத. நான் மாத்த மாட்டேனே. எதையுமே மாத்தல. நீ சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சு. ஆமா. நான் யார்? இந்த அம்மையப்பக்காரன் எப்படி வந்தான்? யாருக்கு மகன் அப்படின்னு பார்த்தா காஞ்சிகள் காமாட்சி, காஞ்சிகள் விஜயலாட்சி, பாரதிகள் மூணாட்சின்னு சொல்ற அளவுக்கு. பூனாட்சினா தெரியுமா? பூனாட்சி தானே.
ஏய் மருதையில பூனை காட்சி ஏ, மீனாட்சி மீனாட்சி அம்மன் மகன் யாரு யாரு? தொட்டியது சொன்னா சின்னார். காமாட்சி மே யாரு யாரு? காத்தவராய ஆ, விஜயலாட்சி மகன் தான் இந்த அம்மாயப்ப காராளன். மும்மூர்த்திகளுக்கு மூத்த மகனாக பிறந்தவன் நான் ஒருவனே. ஏன் வந்தேன்? எதுக்கு வந்தேன் இங்க? எதுக்கு என்னத்த பிடிச்சு ஏய், எதுக்கு வந்த? இங்கதானே ஜோடி போடலாம வந்தேன். ஜோடி எல்லாம் ஜோடி எல்லாம் ரொம்ப போடாத. வேண்டாமா? இந்த அளவுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. சரி. ஆமா. அதனால ஆ, மேல போட்டாங்க அப்புறம் கீழே போடுறாங்க. அதெல்லாம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. போட்டாங்க இப்ப நம்ம மேல நேரா போலாம். நேரா போடலாமா? ஆ, என் தம்பி காத்தவராயன் ஆமா தம்பி தொட்டியது நானும் ஆமா. தாயிட்ட இருறா அம்மையப்பா சரி. சிறப்பு பூசை செய்யணும். என்ன சிறப்பு பூஜை? அதான்ப்பா சொன்னேன். ஆ, ஆ, சிறப்பு பூசை செய்யணும். ஆமா. நாங்க மலர் தேடி வர்றோம்னு போனாங்க. ஆ, அவங்கள காணா காணா. தம்பி சின்னு சின்னு, காத்தா காத்தா. கண்ணை கட்டிட்டோம். ஏய், வாசனை கேட்டான். கண்ணை கட்டி பூட்டாங்களா நம்ம காணுமே. ஆமா. அடே எதன் கட்டுறா போனீங்க? ஏண்டா நான் ஊர்ல போலாம்னு பார்த்தேன். ஏய், ஊர்ல எல்லாம் போக வேண்டாம். விட மாட்டீங்க. பூரா மொன்ன நாய் சொறி நாயா இருக்கு. ஐயையோ ஆ, இங்க உள்ள புண்ணுக்கே ஈ வருது. ஆமா. இது நாய் வந்தா நான் என்ன செய்ய? எதான் கடிக்கும்னு தெரியாது. அந்த பாரு அருமாறு மாதிரி உட்காந்துருக்கு வரும் ஒண்ணு. எதையும் நினைச்சாலும் நினைச்சுக்க. போயிட்டு வா. போயிட்டுனா ரைட்டா? ஆ, ரைட்டுனா டேய் தம்பி சின்னு தாமரை. ஏன் தம்பி சின்னு தாமரை. சொன்னா? டேய் தம்பி சின்னுன்னு சொன்னா எள்ளுனா என்னையா இருப்பா? எலி புழுக்கனா? எலி புழுக்கன்னா எள்ளுன்னா என்ன நிப்பாரு? எலி புழுக்கன்னா என்ன நிப்பாரு? எலி புழுக்கன்னா திதின்னு நிப்பாரு. ஆ, திதின்னு நிப்பாரு. சரி. அதனால தொலைவுறா அப்படியே அது இருக்காது. இன்னைக்கு வா. ஆ, உனக்கு இல்ல அங்கேயே இல்ல சின்ன. ஏ போயிட்டு அடே புறா இல்லல ஜோடி எல்லாம் நோன முட்டாங்க தெரியல. வேண்டாம் வேண்டாம். அப்படியே என்ன சொன்னேன்? அதுக்கு எங்க இருக்க சொன்னேன்? தாயிட்ட இருறா அம்மையப்பான்னு சொன்னா அதை கிளட்டு முண்டைட்டு நான் எப்படி இருக்கட்டு வர நேரம். என்ன வேலைக்கு வந்த? சரி இதை பிடிச்சு நிமித்து. எதை நிமிஷம்? மின்னுக்கு இருக்குது பாய்ச்சா நீட்டிக்கிட்டு ஆமா. அதை நிமித்து சொன்னா சரியா செய்வேன். ஆ, ஐயா அப்படியாவது எனக்கு ஏழு பக்கத்துல வேணும் வேணும். என்ன செய்யலாம்? என்னை பிடிச்சு புடிச்சு தூக்கி தூக்கி உருவாக்கலாம். தூக்கி ஐயையோ ஒழுப்பா ஐயையோ ஒழுப்பா ஐயையோ ஒழுப்பா குடுக போச்சுடா குடுக போச்சு. டேய் 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 குடுவே போச்சுடா. அதான்டா சொன்னேன். ஏண்டா சின்னு ஓய், நான் என்னடா செஞ்ச உன்னைய? என்ன செய்ய? ஏண்டா என்ன சொன்ன? ஏண்டா இப்படி குன்னுறா? ஏய் ஏண்டா என்ன பாவி என்ன சொன்ன? இந்தாண்டி இதை பிடிச்சிக்கிட்டானா? எதை? தனியா பிடிச்சி. அது வேறயா? இழுக்கிறியா? அப்பாடி அதை பிடிச்சிக்கிட்டானா? ஆஹா. ஏண்டா சொன்னதை விட்டு போட்டு அதை செய்யற? தூத்துறான்னு சொல்லிட்டு பலகார பாவி. ஐயோ ஏப்பா ஏன் குறையுது? நல்ல பையன். ஆ, சொன்ன வேலை காப்பேன். இப்ப நிமித்து சொல்லுவேன். இப்ப குறையுத பேச்சு. தம்பி சின்னு ஓய், உன்னைய புடம்பு சொல்ல மாட்டேன். அட இங்க சொன்ன நான் உடனே சொல்றேன். ஆ, ஆ. தூக்கி ஆ. நிமுத்து நிமுத்து நிமுத்து. நிமுத்து. எத்தா ஐயையோ உழுப்பா ஐயையோ உழுப்பா ஐயையோ உழுப்பா ஐயையோ. யாரு பாப்பா? ஏண்டா யாரு பாப்பா? வீட்டுல ஒழுவா. ஏய், அதெல்லாம் மோல்டிங் உடுப்பு பூதா. மோல்டிங் ஏண்டா போட்டு கொடுக்குறா? அதெல்லாம் பூரா. ஏண்டா நீ உழங்குறியா? ஏய், எதுக்கு பொழங்குவா? இங்க வர்றா. ஆ, கை காலெல்லாம் புண்ணு. சரி. கடையில விக்குது பண்ணு. பண்ணு. ஊர்ல இருக்குது பொண்ணு. ஆ, என்னால போக முடியலையே அங்க நின்னு. ஐயா ஓ அளவுக்கு. ஓ இன்னும் வேணுமா? ஐயோ வேணுமா? வேணும். ஐயோ உழுப்பா. தம்பி சுண்ணு. ஏய். ஓ இதை பிடிக்கிறேன். சின்ன எதை? எதை பிடிக்கிற? காலை பிடிக்கிறேன். எதுக்கு? அதை பிடிச்சு பிடிச்சு நொங்குறேன். நோங்குறியா? தம்பின்னு கூட நான் பார்க்கல. சரி. உனக்கு சேன பூஜைன்னு தெரியல. டேய் ஏய், இல்ல. ஐயையோ, சொன்னது? ஐயோ. ஏப்பா 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 ஏப்பா. இப்ப என்ன சொன்னேன்? ஆ,
காத்தா ஏய் சொல்லக்கூடாதா அடிக்காதேன்னு சொல்லக்கூடாதா ஐயோ ஆமாங்கிறேன். இது வேறயா? ஐயோ வலிக்குது 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 வலிக்குதுடா வலிக்குதுடா. சரி திரும்பி இப்பதே ஒரிஜினலா இருக்குது. அழகர் மலையில இருந்து அந்த மாதிரி கொண்டிக்காலியா காத்தா நான் உன்னை பார்த்தா அப்படி இருக்கும் பவுன்னு. என்னது வாய் அப்ப அவ்வளவு கேவலம் ஐயா அவ்வளவு கேவலமா இருக்கா? காப்பாத்துறா காப்பாத்துறா சரி 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 சரி. நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நினைக்கிற சுனிக்கு சுனிக்கு டேய் சுனி காத்தா அப்படி சொல்லு. என்ன சொன்னேன்? உன தாயார்கிட்ட தானே உட்கார சொன்னேன். ஊர்ல வந்து இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிவியா? தாயார்கிட்டே உட்கார்ந்து இருந்தே உட்கார்ந்து இருந்தே உட்கார்ந்து இருந்தே அப்படி சொல்லு. ஆமா அப்புறம் வாய் அடங்குதான் பாரு. அது இல்ல முண்டிக்கு 300 கிசிம்பா நல்லவனுக்கு இல்ல 400 வாய் இன்னும் அடங்குதான் பாரு. நல்லவனுக்கு 400 கிசிம்பா கொண்டிக்காலி கொண்டிக்காளி. ஆ அடே காத்தா போதுமா? சரி விடு. காத்தானா டேய் ஏய் டேய் ஏய் ஐயோ உளுப்பா காத்தா காப்பாத்து 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 காப்பியா அங்க அன்னைக்கிட்ட சொல்லப்பா அங்க வேண்டாம்